வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மக்காசோள பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துட்டு பணியாரம் சுட்டு சாப்பிட்லாங்களா, வாங்க போகலாம். ஆட்டி வைத்த மக்காசோள மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சுங்க. ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு வணக்கியாச்சுங்க. அதை வணக்கி வச்சதை மக்காசோள மாவில் கொட்டி நல்லா இது பண்ணியாச்சுங்க. இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாயிருச்சுங்க. அதில் மக்காசோள மாவை ஒவ்வொன்றா ஊற்றியாச்சுங்க. ஊற்றி நல்லா வெந்துருச்சு. இப்போ பணியாரத்தை திருப்பி போட்டுட்டு சுட்ட வைத்த பணியாரத்தை எடுத்து ஒரு வடச்சட்டியில் போட்டு வச்சாச்சுங்க. இப்போ ஜம்னு சாப்பிட்லாம். ஃபைனலாக சோள பணியாரங்க, மக்காசோள பணியாரம் சுட்டாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். இதெல்லாம் எங்கள் அப்பாவோட அம்மா, அதாவது பாட்டி எனக்கு சுட்டு தருவாங்க. அவங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அம்மாவோட அம்மா, அதாவது அம்மாயி, அவங்களும் எனக்கு இதெல்லாம் சுட்டு தருவாங்க. அவங்களுக்கு இல்லை, எல்லாம் போய் செஞ்சுட்டாங்க.